நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நல்லா அனுபவிங்க. பிரமாத், பேரானந்தத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். கொஞ்சோண்டு ஊத்துங்கள. உங்களுடைய பானத்துல என்ன ஒரு அதிசயம் இருக்கு. இத குடிச்ச உடனே எங்க குருஜியோட நடவடிக்கையே இவ்வளவு பவ்யமா மாறிடுச்சு. இவங்க 2 பேரையும் இங்க இருந்து எப்படியாவது வெளியே அனுப்பணும். இல்லைன்னா தத்தாச்சாரியர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. என்ன என்னாச்சு? நீங்க 2 பேரும் இவருடைய சேவகர்கள். இவரை பத்தி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாங்க அப்படி என்ன சொல்லிட்டோம்? என்ன பத்தி இவனுக்கு 2 பேரும் என்ன சொன்னானுங்க? இல்ல 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 போகட்டும், விடுங்க. என்னால அதை சொல்ல முடியாது. இல்ல நீங்க சொல்லணும். இல்ல விடுங்க விடுங்க, உங்களால அதை கேட்கவே முடியாது. என்னால கேட்க முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, நீங்க அதை சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேட்கறதால கொஞ்சம் கிட்ட வாங்க. இவனுங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இவனுங்களை என்ன பண்ற பாருங்க. அடி முட்டாளுகளா, என்ன பத்தி நீங்க இப்படி பேசுறீங்களா? உங்களை நீங்க விட மாட்டேன்டா. ஏய் நில்லுங்கடா, எங்க ஓடுறீங்க? ஏய் உங்களை நாக்கிடுறேன். நில்லுங்கடா, நில்லுங்க. போங்கடா இருந்து. என் கண்ணிலே படாதீங்க. அமைதி அமைதி தத்தாச்சாரியாரே, அமைதி. இந்தாங்க, ஆனந்தத்தை அனுபவிங்க, ஆனந்தத்தை அனுபவிங்க. இது இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறமா நாம விருந்து அனுபவிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்னோட மனசு இப்போ ரொம்ப லேஸ் ஆகி ஒரு பறவை மாதிரி பறக்க நினைக்குது. பாருங்க பாருங்க. என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஆனந்தம். இந்த சந்தோஷத்துல தான் உங்க 2 பேருக்கும் முத்தம் கொடுக்க விரும்புறேன். ஆனா எழுந்து நின்று முத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உட்காந்துக்கிட்டே கொடுக்கலாம். சரி விடுங்க, பரவாயில்ல. நானும் எழுந்து நின்று முத்தம் கொடுக்கறேன். நீங்க அங்க இருந்தே கொடுங்க, நாங்க இங்க இருந்தே வாங்கிக்கிறோம். நான் இங்க இருந்தே கொடுத்துறேன், நீங்களும் அங்க இருந்தே வாங்கிக்கோங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. பீர்பால் அவர்களே, சர்பத்துல கொஞ்சம் அதிகமாவே போதை மருந்து கலந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஷா உண்மையை வர வைக்க வேற எந்த வழியும் தான் இல்லையே. அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. இப்போ வியாபாரத்தை பத்தி கொஞ்சம் பேசலாமா? எதை பத்தி? வியாபாரத்தை பத்தி இல்ல, முதல்ல நீங்க என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க. முதல்ல விஜயநகரம் தெற்கு நிலப்பரப்புலயே மிகவும் செல்வாக்கான ராஜ்யமாக போகுதுன்னு உங்களுக்கு எங்கிருந்து தகவல் கிடைச்சதுன்னு சொல்லுங்க. ஏதோ நீங்க சொல்லியே ஆகணும். கடவுளே, அந்த பீர்பால் ராஜகுருவை ஏதோ போதைப் பொருள் குடிக்க வச்சுட்டான்னு நினைக்கிறேன். இவரு உண்மையை சொல்லிட போறாரு. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? மன்னிச்சிடுங்க குருவே, ஆனா நான் உங்களை மயக்கமடைய வச்சாகணும். கிருஷ்ணா நதிக்கு கீழே வைர சுரங்கம் கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படின்னு நான் நினைச்சது சரிதான். வைர சுரங்கம் கிடைச்சிருக்குங்கிற தகவல் உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதுனாலதான் முதலீடு பண்ண இங்க வந்திருக்கீங்க. ஆமா ஆமா.
ஆனா உண்மையிலேயே கிருஷ்ணா நதியில வைர சுரங்கம் கிடைச்சிருக்கா என்ன? உண்மைதான் கிடைச்சிருக்கு. உண்மைன்னா என்ன, பொய்னா என்ன, என்ன என்ன தவிர அது யாருக்கும் முழுமையா தெரியாது. அப்போ அது உண்மைதானா? உண்மை என்னன்னா அது 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 அதான் என்ன? குருவே, இப்ப நீங்க மயங்க வேண்டியது உறுதியானது. நான் இன்னும் உண்மையை சொல்லலையா? இதோ சொல்றேன். உண்மை என்னன்னா அது அது அந்த சுரங்கம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன? அது அந்த உண்மை என்னன்னா என்னது? உண்மையெல்லாம் விடுங்க. யா. யா. மூணு மூணு எங்க மூணு மூணு திருடன் திருடன் திருடன்! திருடனா? தத்தாச்சாரியாரே, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நானும் அவர் கூட போயிட்டு வந்தேன். ஐயோ குருவே! உண்மை என்னன்னா எங்க கிருஷ்ணா நதியில எந்த ஒரு வைர சுரங்கமும் இல்ல. ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எங்க? ஆமா, நான் இங்கதான். நீங்க உங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க. இந்தாங்க இந்தாங்க, குடிங்க. அதா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க ஒருவேளை எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரோ? ஆமா, நீங்க யாரு? இந்த கேள்வியை நான் தான் உங்க 2 பேருக்கிட்டையும் கேட்கணும். நீங்க 2 பேரும் யாரு? நீங்க குருக்கு அப்படி என்ன கொடுத்திருக்கீங்க? இவர் இப்படி ஆழமான தூக்கத்துக்கு போயிட்டாரு. குளிர்பானம் தான் எங்க ராஜ்யத்துல ரொம்ப பிரபலமானது. இத குடிச்சிட்டு இவரு தூங்கல. நாங்க வர்றதுக்கு முன்னாடியே இவரு தூக்கத்துல தான் இருந்தாரு. இங்க பாருங்க எப்படி தூங்குறாருன்னு. ஏதோ ஒரு நல்ல கனவு கண்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, நீங்க பேசுறத பார்த்தா இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியலையே. வேற ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கீங்களா? நாங்க வியாபாரிகள் இல்லையா? வியாபாரத்துக்காக வெவ்வேறு ராஜ்யங்களை சுத்துறது தான் எங்களுடைய வேலையே. அப்ப சரி. ஆனா இங்க இந்த நேரத்துல என்ன வியாபாரம் பண்ண வந்திருந்தீங்க? இந்த ராஜ்யத்தின் நிலத்துல முதலீடு பண்ணலாம் நாங்க வந்திருக்கோம். தத்தாச்சாரியார் அதுக்கு எங்களுக்கு உதவிட்டு இருந்தாரு. எங்க கிட்ட செல்வத்துக்கு எந்த குறையும் இல்ல. வாங்க வாங்க, இப்படி வாங்க. பாருங்க, அப்படி செல்வத்துக்கு எந்த குறையும் இல்லனா நீங்க உங்களுடைய செல்வங்களை இந்த இடத்துல 2 மடங்கு இல்லாம 4 மடங்கு லாபம் கிடைக்குதோ அங்கதானே முதலீடு பண்ணணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேனா, ஒருவேளை நிலத்தோட விலையில உங்களுக்கு வைரம் கிடைச்சதுன்னா? ஆனா வைரம் எங்க இருக்கு? இங்க விஜயநகரத்துல கிருஷ்ணா நதியில வைர சுரங்கம் கிடைச்சிருக்கு. வைரமோ வைரமா இருக்கு. அளவு கடந்த வைரம், எண்ண முடியாத வைரம், எல்லா பக்கமும் வைரமா இருக்கு. பாருங்க, உங்ககிட்ட நாணயங்களுக்கு எந்த குறையும் இல்ல. விஜயநகரத்துக்கு வைரத்துக்கு குறை இல்ல. நீங்க மட்டும் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வைரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். 10-15 வைரத்தை அப்படியே தந்துடுறேன். அதை என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சரி, இப்ப எனக்கு அனுமதி வழங்குங்க. கிளம்புறேன். நள்ளிரவு. நள்ளிரவு. மிக்க நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களால ஒரு ஆட்டத்தை ஆட முடியும்னா என்னால அந்த ஆட்டத்தை நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நீங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனாலதான் வார்த்தைகளால இந்த வலையை விரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வலையில மாற்றவன் இந்த பீர்பால் கிடையாது. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? மகாராஜா அக்பரும் பீர்பாலும்
ராஜகுரு வீட்ல இருக்காங்களா? ஆமா மகாராணி, இதுதான் உண்மை. அப்படின்னா அது உண்மைதானா? நம்ம ராஜகுரு மூலமா மகாராஜா அக்பர் மற்றும் பீர்பாலுக்கு வைர சுரங்கத்தை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமா மகாராணி. ஆனா குரு இதோட நாளைக்கு காலையில தான் எழுந்திருப்பாரு. அதனால நாளைக்கு காலையிலேயே அவர் இங்க வர சொல்லி இத பத்தி அவர் எதுவும் பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டுருங்க. அவருக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆனா உங்களுக்கு இது நல்லாவே தெரியும்ல, ஒருவேளை உங்களால விஜயநகரத்துக்கு எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் அதுக்கான விளைவை சந்திக்க நீங்க தயாரா இருந்துக்கங்க. மகாராணி, விஜயநகரத்துக்கு எந்த சங்கடமும் வராது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? இன்னும் யோசிக்கல. ஆனா யோசிக்கிட்டு இருக்கேன். இந்த பீர்பால் அடுத்து என்ன பண்ண போறான்றத பத்தி யோசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுடைய திட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் என்னுடைய பதிலடி இருக்கும். நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு மகாராஜாவோட பார்வைக்கு நிரூபிச்சு காட்டுறேன். எந்த திட்டத்தை செயல்படுத்துறது, எப்படி வைர சுரங்கமே இல்லைன்னு நிரூபிக்கிறது? பீர்பால், நான் சொன்ன 2 விஷயத்தை நீங்க கேட்காம தப்பு பண்ணிட்டீங்க. எந்த 2 விஷயம் ஷெஹன்ஷா? இங்க வைர சுரங்கம் இருக்குன்னு நான் சொன்னது. இன்னொன்னு, இங்க ரொம்ப வெயிலா இருக்கும், விசிறி வீசுறவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வரலான்னு சொன்னது. இப்ப சும்மா ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க, வந்து எனக்கு விசிறி விடுங்க. அட வாங்க வாங்க. ஷெஹன்ஷா சொல்றதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். ஆனா நீங்களும் நான் சொன்ன 2 விஷயத்த கேட்கல. ஒன்னு, விஜயநகரத்துல வைர சுரங்கமே இல்லைன்னு சொன்னது. அப்புறம் இன்னொன்னு, நீங்க என்ன விசிற சொன்னது. ஏன் உங்களுக்கு நீங்களே விசிறிக்கலாம்ல? அப்படியா? அதுக்கான காரணத்தையும் நீங்களே சொல்லிடுங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். விஜயநகரத்தின் காற்று ரொம்பவும் புத்துணர்ச்சியா இருக்குமா. அது யார் மேல பட்டாலும் இங்கே இருந்துருவாங்களாம். அதனால ஒருவேளை நீங்களும் இங்கே இருந்துட்டீங்கன்னா அப்புறம் தில்லியின் சாம்ராஜ்யமும் சிம்மாசனமும் என்ன ஆகும் ஷெஹன்ஷா? பிரமாதம் பீர்பால் அவர்களே, பிரமாதம். நீங்க உண்மையிலேயே லட்சத்துல ஒருத்தர். ஷெஹன்ஷா, உங்களோட புத்திய பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்ல. அது உங்களுடைய பெரிய மனசு. சரி, இத சொல்லுங்க. உங்களோட இந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வைர சுரங்கத்தை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுல நீங்க எப்படி தோத்து போனீங்க? அதே விஷயத்தை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஷெஹன்ஷா. அப்படின்னா வைர சுரங்கத்தை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க இப்ப நாம இந்த நாள் ராத்திரி பூரா காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? நாளைக்கு திரும்ப அந்த தத்தாச்சாரியாருக்கு மதுபானத்தை வழங்கிய உண்மையை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றீங்களா? இல்ல ஷெஹன்ஷா, இதுக்கு மேல இந்த திட்டம் வேலை செய்யாது. ஏன்னா நம்ம தத்தாச்சாரியாருக்கு மதுபானத்தை வழங்கி உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கோம்னு பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருக்கு ஷெஹன்ஷா. அப்படின்னா ஷெஹன்ஷா, அவராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும். அவருக்கே தெரியாம மாட்டிக்க கூடிய ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும். அதுக்கு இப்போ என்ன பண்றது? அதுக்கு என்ன திட்டம் போடுறது? என்ன வழியா இருக்கும்? ஷெஹன்ஷா, வழி கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற திட்டத்துக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கூட பதில் இருக்காது. நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. இப்போ வைர சுரங்கத்தை பத்தின உண்மை வெளிச்சத்துக்கு வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணரால கூட முடியாது. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விஜயநகர மக்கள் கிட்ட இருந்து நாங்க கேள்விப்பட்டு இருக்க விஷயம் எல்லாம் உண்மைதானா? மகாராஜா அக்பரும் பீர்பாலும் இங்க இருக்காங்களா? சொல்லுங்க, என்ன நாடகம் நடந்துட்டு இருக்கு? ஏன் இத பத்தி எனக்கு எந்த ஒரு தகவலுமே சொல்லல? வைர சுரங்கத்தை பத்தின உண்மையை சொல்லி இவர் எல்லா திட்டத்தையும் வீணாக்கிட கூடாது. உதவுங்க மகாராணி, எனக்கு உதவுங்க. உங்களால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் மகாராணி. உதவுங்க மகாராணி, எனக்கு உதவுங்க. உங்களோட உதவி எனக்கு தேவை மகாராணி. நீ யாரு? நான் ஒரு உதவியற்றவன். எனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இதோ இந்த தாமரை பத்திரத்தை பாருங்க. தாமரை பத்திரமா? என்ன பத்திரம் அது?
கிருஷ்ணா நதியோட ஒவ்வொரு அங்குலமும் என் முன்னோர்களோட சொத்துங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. இது சாக்ஷாத் கிருஷ்ணதேவராயரோட முன்னோர்கள் என்னோட முன்னோர்களுக்கு தானமா கொடுத்தது. அமைதி, அமைதியாரு. நான் இருக்கல்ல, எப்ப பால் அது தண்ணி எதுன்னு பிரிச்சு காட்டிடுறேன். சரி, அந்த தாமரை பத்திரத்தை என்கிட்ட கொடு. மகாராணி, இந்த தாமர பத்திரத்துல மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட முன்னோர்களின் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கு. மகாராஜா அக்பரோட சபையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிருஷ்ணா நதிக்கு கீழே ஒரு பெரிய வைர சுரங்கம் இருக்குன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன் மகாராணி. நான் கேள்விப்பட்டது உண்மைதானே? அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்தோட சார்பா மகாராஜா அக்பருக்கு வைரம் பதிச்ச ஒரு சிலையை பண்றதுக்காக வைரங்களை அன்பளிப்பா கொடுத்தாராம். இதுவும் உண்மையா? ஒருவேளை இது உண்மைனா எங்க நதிக்கு கீழே கிடைச்ச வைர சுரங்கத்துல இருந்து செஞ்சதுதான் இந்த சிலை. அப்படின்னா இந்த வைரத்து மேல எனக்கும் உரிமை இருக்கு. தயவு செஞ்சு அந்த நதியில இருந்து எடுத்த வைரங்களை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. இல்லனா எங்களுக்கு தானமா வழங்கப்பட்ட அந்த நதியையாவது திருப்பி எனக்கே கொடுத்துருங்க மகாராணி. ஆனா இது வரைக்கும் விஜயநகரத்துல இருந்து தானமா கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் திரும்ப பெறப்பட்டதா சரித்திரமே இல்ல மகாராணி. அதனால இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ண நீங்க தேர்ந்தெடுத்துதான் ஆகணும். இப்போ நல்லா மாட்டிக்கிட்டீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இப்போ ஒன்று வைர சுரங்கம்லாம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி ஆகணும். ஆனால் அதுவே ஒருவேளை வைர சுரங்கம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொன்னதை உண்மைன்னு நிரூபிச்சு காட்ட மொத்த அரசாங்கத்தோட கஜானாவையே காலி பண்ணணும். அதனால இப்போ நீங்க நதியில வைர சுரங்கம் கிடைக்கலன்றத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அக்பர் மற்றும் பீர்பால் முன்னாடி வைர சுரங்கம் கிடைச்சிருக்குன்னு சொன்ன விஷயம் பொய்ன்றதை நீ எப்படி சொல்ல போற? எல்லாத்துக்கும் மேல வைர சுரங்கம் கிடைச்சிருக்குன்றதும் இந்த மனுஷன் முன்னாடி நாம கண்டிப்பா சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ண போற ராமா? ரகசிய வெளிச்சத்துக்கு வர போகுதா? ஏதாவது யோசி ராமா, ஏதாவது யோசி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப எனக்கு தெரிய வந்திருக்கிற இந்த விஷயம் உண்மைதானா? மகா மந்திரியாருக்கு வைர சுரங்கத்தை பத்தின விஷயம் தெரிய வந்துருச்சு. இப்ப இவர் மட்டும் மகாராஜா அக்பர், பீர்பால் மற்றும் இந்த அரசவை முன்னாடி சொல்லிட்டாருன்னா உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஏன் இப்படி அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இது எல்லாமே உண்மையா இல்ல நீங்க வெறும்? மகா மந்திரியாரே, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். இல்ல மகா மந்திரியாரே, கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. தயவு செஞ்சு உங்க இடத்துல அமர்ந்துருங்க. நீங்க பண்ணதா சொல்லப்படுற அந்த காரியம் மட்டும் உண்மையா இருந்தா உங்களை... மந்திரியார் அவர்களே, தயவு செஞ்சு நீங்க அமைதியா உங்க இடத்துல உட்காருங்க. மன்னிக்கணும் மகாராணி, ஆனா இவர் செஞ்ச காரியத்துக்கு... மந்திரியாரே, நான் கேட்டுட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. மகாராணி, நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு உடனே வந்துடுறேன். வந்து பெச்சத்தை சொல்றேன். ஐயோ, இப்ப வயிறை புடிச்சுக்கிட்டு எங்க போனாரு? அங்கதான் போயிருப்பாரு. வேற எங்க போயிருக்க போறாரு? பிரமாதம் பீர்பால், பிரமாதம். உங்களோட திட்டம் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாரு. ஷெஹன்ஷா, நீங்க சரியா சொன்னீங்க. இப்போ ஒரு பெரிய தவளைய கவ்வன சின்ன பாம்பு மாதிரி ஆயிட்டாரு. அதை முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. இப்போ இங்க வைர சுரங்கமும் இல்ல, எதுவுமே இல்லைன்னு அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது போதும். இங்க மட்டும் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாருன்னா அப்புறம் இந்த விஜயநகரம் என்னுடையதாயிடும். மகாராணியாரே, மந்திரியார் அவர்கள் திடீர்னு இப்படி அரசவையில் இருந்து போயிட்டாரு. நீங்க சொன்னீங்கன்னா அவர் திரும்பி வர்ற வரைக்கும் நாம சபையை ஒத்தி வச்சிடலாம். இல்ல ராஜகுரு அவர்களே, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. சரிங்க மகாராணி.
இது உண்மைதான் மகாராணி, உண்மைதான். இங்க தானமா வழங்கப்பட்ட எந்த பொருளையும் திரும்ப பெற்றதா விஜயநகரத்துடைய வரலாற்றுல எங்கேயுமே இல்ல. அதனால எங்க இருந்து அந்த வைர சுரங்கம் கிடைச்சதோ நதியோட அந்த பங்குல இந்த மனிதருக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா விஜயநகரத்தின் சட்ட விதிகள் படி இந்த நிலத்துல இருந்து கிடைச்ச ஒவ்வொரு பொருள் மேலையும் வெறும் இவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதனால நான் இந்த மனிதர்கிட்ட இதன் முழு உரிமையும் ஒப்படைக்கிறதுக்கான அனுமதியை கேட்கிறேன் மகாராணி. இப்போ இது என்ன புது வலைய பின்னிக்கிட்டு இருக்காரு பண்டிதர் ராமகிருஷ்ணர்? நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? சட்டம் என்னவோ அதை தான் சொல்ற மகாராணி. ஏன்னா நாம இந்த நபருக்கு கடன் பட்டிருக்கோம். கிருஷ்ணா நதியின் எந்த பகுதியில இருந்து நமக்கு வைர சுரங்கம் கிடைச்சிருக்கோ அதுல கிடைச்ச சில வைரங்களை வித்துதான் நம்ம விஜயநகரத்துக்கு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதனால அந்த வைரத்தோட மதிப்புக்கு சமமான நாணயங்களை விஜயநகரத்தின் கஜானாவில இருந்து எடுத்து கொஞ்ச நேரத்துல இந்த நபர்கிட்ட இங்கேயே கொடுத்துடணும் மகாராணி. நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? உண்மை என்னவோ அதை தான் சொல்றேன் குருவே. நீங்க தயவு செஞ்சு எனக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. விற்கப்பட்ட வைரத்துடைய மதிப்போட சேர்த்து நான் மிச்ச மீதி வைரங்களையும் உங்ககிட்ட நான் இங்கேயே ஒப்படைச்சிடுறேன். மிக்க நன்றி பண்டிதரே. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் மொத்த கஜானாவையும் காலி பண்ணாம விட மாட்டாரு போல இருக்கே. நம்முடைய இந்த அரசவை இன்னும் 1 மணி நேரத்துல திரும்ப ஆரம்பிக்கப்படும். அது வரைக்கும் சபையை நான் ஒத்தி வைக்கிறேன். பீர்பால் அவர்களே, இந்த வைர சுரங்கம்ங்கிறதெல்லாம் வெறும் நாடகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இங்க கதை வேற மாதிரி இருக்கு. ஷெஹன்ஷா அவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவ்வளோ சுலபமா தோல்வியை ஒத்துக்க மாட்டாரு. அதே மாதிரி நானும் அவரை அவ்வளோ சுலபமாலாம் ஜெயிக்க விடவே மாட்டேன். பார்த்துட்டே இருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த அவர் எப்படி சுத்த விடுறாருன்னு, அப்புறம் அதே மாதிரி நான் அவரை எப்படி சுத்த விடுறேன்னு. மொத்த கஜானாவையும் காலி பண்ணிட்டு நாம என்ன பண்றது? பிச்சை தான் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். மகாராணி, நேரத்துக்கு என்ன தேவைப்பட்டதோ அதுதான் நான் பண்ணேன். அப்படின்னா இது காலத்தின் தேவைன்னு சொல்ல வரீங்களா? நம்முடைய கஜானாவை நாமளே காலி பண்ணிட்டு ஒவ்வொரு ஊரா போய் நாம யாசகம் எடுத்துட்டு வரணும்னு சொல்ல வரீங்களா? அப்ப வைரம் எங்க இருந்து வரும்? அந்த மனிதருக்கு வைரங்களை எப்படி திருப்பி தர போறீங்க? கஜானாவில் இருந்து தானே. எவ்வளவு வைரத்தை தரதா நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்களோ அதை கொடுத்தா மொத்த கஜானாவும் காலி ஆயிடும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராணி அவர்களே, ஆத்ம சித்திரம்னா பிரகாஷியத். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதிர்கிட்ட நாம நம்மளுடைய பலவீனத்தை காட்டிடவே கூடாது. அப்படி இருக்கும்போது அரசவையில மகாராஜா அக்பரும் பீர்பாலும் 2 பேருமே இருந்தாங்க. அந்த நிலைமையில எப்படி என்னால உண்மையை ஒத்துக்க முடியும்? கிருஷ்ணா நதியில வைர சுரங்கம் கிடைச்சது பொய்ன்னு சொல்லி நான் எப்படி அங்க சொல்ல முடியும்? என்ன அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நமக்கு எந்த வைரமும் கிடைக்கல, வைர சுரங்கமும் இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்புறம் ஏன் திரும்பவும் எல்லார்கிட்டையும் போய் சொன்னீங்க? ஏன்னா இதை தவிர வேற எந்த வழியுமே இல்ல மகாமந்திரியாரே. ஞாபகப்படுத்தி பாருங்க, சித்ருபெஹரின் நாஸ்திரவா, அதாவது எதிரி நம்மளுடைய பலவீனம் மேலதான் முதல்ல தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனாலதான் நான் மகாராஜா அக்பர் கிட்டையும் பீர்பால் கிட்டையும் கிருஷ்ணா நதியில வைர சுரங்கம் கிடைச்சிருக்கிறதுனால நம்மளுடைய விஜயநகரம் தண்ணீர் பிரச்சனையில இருந்து விடுபட்டுருச்சுன்னு சொன்னேன். இப்ப அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 2 பேரும் விஜயநகரத்துக்கு மாறு விஷயத்துல வந்திருக்காங்க. கண்டிப்பா உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு பீர்பால் தான் அவனை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருக்கணும். அப்படின்னா இதுக்கு அர்த்தம், ஒருவேளை இந்த வைரத்தை நம்ம கொடுத்தோம்னா நம்ம கஜானா காலி ஆயிடும். ஆனா வைரம் தரலன்னா மகாராஜா அக்பருடைய கோவத்தை இந்த மொத்த விஜயநகரமும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். அதுக்கான விளைவு யுத்தமா இருக்கும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மொத்த விஜயநகரத்தையும் நீங்க ஆபத்துல தள்ளி விட்டுட்டீங்க. இப்ப வைரத்தை எங்க இருந்து கொண்டு வருவீங்க சொல்லுங்க? எப்பவும் ராஜ்யத்தை ஆபத்துல தள்ளி விடுறது தானே இவரோட வேலையே. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மகாராணி, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான தீர்வு எங்கிட்ட இருக்கு.
அந்த தீர்வு என்னன்னா மகாராணி, நாம உண்மை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மகாராஜா அக்பர் கிட்ட வெளிப்படையா சொல்லிடணும். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க குருவே? அதோட விளைவு என்னவா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப விளைவை பத்தி நீங்க மட்டும் கவலைப்படுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராணி தப்பு பண்ணது இவர்தான், மகாராஜா அக்பர் கிட்ட பொய் சொன்னதும் இவர்தான், இந்த திட்டத்தை போட்டதும் இவர்தான். அதனால மகாராஜா தண்டனை தரதா இருந்தாலும் அதை இவருக்கு தான் தருவாரு. இன்னைக்கு நீங்க உங்க புத்தியை உங்க வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இதை மறந்துட்டு இருக்கீங்க குருவே. நான் மகாராஜா அக்பருடைய சபைக்கு வெறும் பண்டிதர் ராமகிருஷ்ணரா மட்டும் இல்ல, மகாராணியுடைய தூதுவனா போயிருந்தேன். அதனால அந்த அரசவையில நான் இன்னைக்கு என்ன சொல்லி இருந்தாலும் அது மகாராணியோட சம்மதம் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சிவ 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 சிவ. பாத்தீங்களா பாத்தீங்களா மகாராணி, பாத்தீங்களா பாத்தீங்களா, இவர் இப்போ உங்களையே மாட்டி விட்டுட்டாரு. இல்ல இல்ல மகாராணி, நான் விஜயநகரத்தை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த நினைக்கிறேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட வேண்டி கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இவ்வளவு நேரம் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்ற போது இன்னும் கொஞ்சம் அவகாசம் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், விஜயநகரத்துக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்பட விட மாட்டேன். பண்டித ராமகிருஷ்ணர் இன்னும் இங்க வரல, ஏன்? மகாராஜா அக்பர் விஜயநகரத்து மேல தாக்குதல் தொடுக்கும் போதுதான் ஆனந்தமா இருக்க போகுது. மகாராணி, 3வது மணி நேரமும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் வர்றதுக்கான அடையாளத்தை இன்னும் காணோம். இந்த நிலைமையில எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. நதியில வைர சுரங்கம் கிடைச்சதெல்லாம் முற்றிலும் வெறும் பொய்யா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் உண்மையா இருந்தா அது இந்த மனிதனுக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயமா இருக்கும். ஷெகன்ஷா, நீங்க மறந்துட்டு இருக்கீங்க. நீங்க இங்க ஒரு ஷெகன்ஷா இல்ல, ஒரு சாதாரண மனிதனா வந்திருக்கீங்க. ஏன் அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? மன்னிச்சிடுங்க, ஆனா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசாம இருக்கணும். ஏன்னா உங்க பேச்சுல நம்ம மொழியின் வாட கொஞ்சம் அடிக்குது. ஆமா ஆமா ஆமா, நியாயம் கிடைக்கணும், நியாயம். இவங்க 2 பேரும் யாரு? ஏன் இவ்ளோ பேசுறாங்க? ஒருவேளை இவங்க தான் மகாராஜா அக்பர் மற்றும் பீர்பாலா இருப்பாங்களா? நதியில இருந்து கிடைச்ச வைரம்லாம் எனக்கு எப்ப கிடைக்கும் மகாராணி? பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இன்னும் வரல? அப்ப இன்னைக்கு எனக்கான நியாயம் கிடைக்காதா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் சங்கடத்துல என்ன மாட்டி விட்டுட்டு அவரு மட்டும் காணாம போயிட்டாரு. எப்படி அவரால் இப்படி பண்ண முடிஞ்சது? என்ன பண்றது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாரும் முன்னாடியும் இப்ப உண்மையை சொல்றதை தவிர என்கிட்ட இப்ப வேற எந்த வழியுமே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவைக்கு வராததுனால நானே உங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுறேன். உண்மை என்னன்னா, நான் வந்துட்டேன் மகாராணி, நான் வந்துட்டேன். மன்னிச்சிடுங்க, மர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னத்தை இழுத்துட்டு வராரு? வணக்கம் மகாராணி. நீங்க எங்க போனீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? அது நான் நதியில நமக்கு வைர சுரங்கம் கிடைச்சதுல அங்க போயிருந்தேன். அந்த சுரங்கத்துல நமக்கு இது வரைக்கும் எவ்வளவு வைரம் கிடைச்சிருந்ததோ அந்த எல்லா வைரங்களையும் இந்த பானைகள்லயும் இந்த மூட்டைகள்லயும் நான் கட்டி இங்க கொண்டு வந்திருக்கேன். இப்ப இவருக்கு சேர வேண்டிய சொத்தை இப்ப நம்ம கொடுத்துடலாம். இவ்வளவு வைரமா? ஜொலிக்கிற வைரங்கள் தெரியுதா பீர்பால்? இப்பவும் நீங்க அந்த நதியில வைர சுரங்கம் இல்லைன்னு தான் சொல்ல போறீங்களா? ஷெகன்ஷா, நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். உண்மை எதுவா இருந்தாலும் வெற்றி நம்மளுடையதுதான். என்ன
அது என்னன்னா ஷகன்ஷா, ஒருவேளை வைரம் கிடைச்சிட்டு இருக்குன்னா அதுவும் நம்மளுடைய வெற்றி தான், கிடைக்கலன்னா அதுவும் நம்மளுடைய வெற்றி தான். ஏன்னா வைரங்கள் என்னவோ நம்ம ஆளுக்கு தானே கிடைக்க போகுது. பிரமாதம் பீர்பால், பிரமாதம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ உண்மை எதுவா இருந்தாலும் வெற்றி நம்மளுடையதுதான். வைரத்தை நாம அடைஞ்சாச்சு. இப்ப சீக்கிரமே இந்த விஜயநகரமும் முகலாய ராஜ்யத்தின் அங்கமாக போகுது. பண்டித ராமகிருஷ்ணரே, இந்த வைரம் மட்டும் கையை விட்டு போச்சுன்னா உங்க உயிரும் போயிடும். மகாராணி வாழ்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க. உங்களுடைய கட்டளையின்படி கிருஷ்ணா நதியிலிருந்து வெளியே வந்த அனைத்து பாம்புகளையும் நாங்க பிடிச்சிட்டோம். அதுல சில பாம்புகள் கொடிய விஷம் கொண்டவையா இருக்கு. அதோட விஷத்துளிகள் பட்டதிலேயே பல வீரர்கள் மயங்கிட்டாங்க. என்ன? அப்புறம் இதோ பாருங்க. ஐயோ குருவே குருவே, நீங்க ஏன் இந்த பாம்பை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க? இது உங்க சிவனின் கழுத்துல இருக்கிற மாலை தானே? நீங்களும் ஒரு சிவபக்தன். நான் சிவபெருமானோட பக்தன் தான், அது எனக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும். ஆனா இந்த பாம்புக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. சரி இதை சொல்லுப்பா, இன்னும் அங்க வேற என்னென்னலாம் கிடைச்சது? இது இல்லாம கிருஷ்ணா நதியில இருந்த முதலைகள் எல்லாம் தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அதையும் நீங்க எங்க சொன்னீங்களோ அங்கேயே அனுப்பி வச்சிட்டோம். எங்க அனுப்பி வச்சிருக்கீங்க? அங்கதான் மகாராணி, எங்க அதுங்க இருக்கணுமோ அங்க. அப்படின்னா? அதாவது கோவிந்தோட வீட்டுக்கு. என்ன என்ன சொன்னீங்க? அட இவ்வளவு ஆவேசப்படாதீங்க. உங்களோட வீடு எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, கிருஷ்ணா நதி மேல உங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுல இருந்து என்ன கிடைச்சாலும் உங்களுக்கு சொந்தம் சொன்னீங்களே, அதான் வைர சுரங்கத்துல இருந்து எவ்வளவு வைரங்கள் கிடைச்சதோ அதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதே மாதிரி கிருஷ்ணா நதியின் நிலத்துல எவ்வளவு உயிரினங்கள் கிடைச்சாலும் அதுவும் கூட உங்களுக்கு தானே சொந்தமாகும். அதனால நான் உங்க வீட்டுக்கு பாம்புகளை, தேள்களை, அதுக்கப்புறம் முதலைகளை அனுப்பி வச்சிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப ஆழமான வலையை வீசிட்டாரு. என்னோட வீட்டுல அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள்லாம் இருக்காங்க. அப்ப நல்லது தானே, அவங்களும் இந்த ஜீவ ஜந்துவோட சேர்ந்து இருப்பாங்க. பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு நியாயம் கிடைக்கலாம் சொல்ல முடியாது. கோவிந்தண்ணே, இப்போ உடனே நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. ஏன்னா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பாம்புகளையும் முதலைகளையும் பார்த்து பயந்து ஒரு அறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாம்புகளும் முதலைகளும் அந்த அறைக்குள்ள போயிடுச்சுன்னா. அட இருங்க இருங்க இருங்க, இப்படி எப்படி உங்களால போக முடியும்? முதல்ல உங்களுடைய வைரங்களை எடுத்துக்கோங்க, அரசாங்க ஆவணங்கள்ல கையெழுத்து போடுங்க, அதுக்கப்புறமா தான் நீங்க இங்க இருந்து போக முடியும். இல்ல, எனக்கு எந்த வைரமும் வேண்டாம். நீங்க வைரங்களை ஏத்துக்கிட்டு தான் எனக்கு தான் எந்த வைரமும் வேண்டாம்னு சொல்றேன்ல. கோவிந்த், வைரங்களை வாங்கிக்கோப்பா, முதலைகளை நாம அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு என்னோட குடும்பம் தான் என்னோட வைரம், இந்த கண்ணாடி துண்டுகள் கிடையாது. நீங்க என்ன மன்னிக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டேன். இந்த தாமிர பத்திரம் போலியானது. என் குடும்பம் ஆபத்துல இருக்கு, என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. கோவிந்த், நான் இருக்கும்போது விஜயநகரத்துல இருக்கிற எந்த குடும்பத்துக்கும் எப்படி ஆபத்து வர விடுவேன்? உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேனே. உன்னுடைய குடும்பம் பாதுகாப்பா இருக்காங்க. கிருஷ்ணா நதியில இருந்து எந்த ஒரு முதலைகளும் கிடைக்கல, எந்த ஒரு பாம்புகளும் கிடைக்கல. இப்ப உன் குடும்பத்துக்கிட்ட போ. நன்றி பண்டிதரே, என்ன மன்னிச்சிருங்க. புடிங்க அவன. அவன் குற்றம் செஞ்சிருக்கான், அவன் தண்டனை பெற வேண்டியவன். மகாமந்திரியரே, கண்டிப்பா யாருடைய கட்டாயத்தால தான் இப்படி பண்ணிருக்கான். நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், ரொம்ப நல்ல மனுஷன். அதனால இவரை போக விடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, யார் இவனை அனுப்பி வச்சதுன்னு. அனுப்பி வச்சிருக்காங்களா? யார் அனுப்பி வச்சிருப்பாங்க? அது யாரா இருக்க முடியும்? நீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அது நானா? உங்க புத்தி மழுங்கிடுச்சா என்ன? நீங்க என்ன என் மேலேயே பழி போட பாக்குறீங்களா? ஐயோ குருவே, நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அமைதியா இருங்க, நான் அதை கண்டுபிடிக்கிறேன்.
நீங்க போகலாம். இப்ப அவங்க யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அவங்க யாருனா அது என்னோட விருந்தாளிகளாச்சு. ஆமா குருஜி, நீங்க கொள்ளையடிக்கிறதா இருந்தீங்களே. இவங்க தான் அது. இவங்கெல்லாம் யாரு ராமகிருஷ்ணரே? ஜஹாம்பனா வாழ்க. டில்லியின் மகாராஜாதிராஜ ஜஹம்பனா அக்பரையும் மற்றும் அவருடைய நவரத்னங்களில் ஒரு ரத்தனமான பீர்பாலையும் விஜயநகரத்தின் அரசவைக்கு மனமாற வரவேற்கிறேன். சிவ 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 சிவா. என்ன முகலாய செகன்ஷாவா? நம்பவே முடியல. மகாராஜா அக்பரா? ஆனா இவங்க எப்படி? ஆமாங்குருவே, இந்த மகாராஜா அக்பர் தான் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய விருந்தாளியா உபசரிப்புகளை பெற்றுட்டு இருந்தவரு. மகாராஜா ஜலாலுதீன் முகமது அக்பர், விஜயநகரத்தின் மகாராணியா நான் உங்களை விஜயநகரத்துக்கு வரவேற்கிறேன் மற்றும் வணங்குறேன். ஆனா அது கூடவே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்க விரும்புறேன். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி எங்களுடைய ராஜ்யத்துக்கு மாறுவேஷத்துல வர வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு? இந்த கேள்விக்கான பதில நான் வழங்குற மகாராணி. அது என்னன்னா, ஒரு திறமையான ராஜானா அவங்க வெறும் காதால கேட்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்பிட மாட்டாங்க. அது அவங்களே நேர்ல போய் சரி பார்ப்பாங்க. அது அப்படிதான் மகாராஜா அக்பரும் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. ஆனா எந்த விஷயத்தை சரி பார்க்க? அதான் மகாராணி, நம்ம கிருஷ்ணா நதியில வைர சுரங்கம் கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறத பத்தி. என்ன பீர்பால், நான் சொன்னது சரிதானே? மற்றும் பிரத்யக்ஷம் கிம் பிரமாணம். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்துக்கு ஆதாரமே தேவையில்லை. நம்மளுடைய கிருஷ்ணா நதியில வைர சுரங்கம் கிடைச்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே? ஆமா, கிருஷ்ணா நதியில வந்துட்டு இருந்த
தண்ணீரை நீங்க அணை போட்டு நிறுத்தினது எங்களுடைய சௌபாகியம்தான். அதனாலதான் எங்களுக்கு இந்த வைர சுரங்கத்தை பத்தின தகவல் தெரிஞ்சுது. தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அந்த அணையை நீங்க எப்பவும் திறந்து விட்டுடாதீங்க. மகாராணி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்பதான் ஒரு ஸ்லோகத்தை சொன்னாரு. பிரத்யக்ஷம் கிம் பிரமாணம். அதனால நாங்களும் எங்க கண்ணால அந்த வைர சுரங்கத்தை பாக்குற வரைக்கும் எப்படி இதை நம்ப முடியும் சொல்லுங்க? இதனாலதான் நாங்க இங்க மாறு வேஷத்துல வர வேண்டியதா இருந்தது. ஆமா, ஏன்னா என்னுடைய மக்களின் பிரச்சனைகளை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி மாறு வேஷத்துல போறது என்னுடைய பழக்கம். மகாராஜா, நீங்க விஜயநகரத்தின் உபசரிப்பை ஏத்துக்கங்க. உங்களுக்கு மரியாதை தர விதமா இன்னைக்கு ராத்திரி ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றோம். அது வரைக்கும் மாளிகையின் விருந்தாளிகள் அறையில நீங்க ஓய்வெடுத்துட்டுருங்க. மகாராணி, மகாராஜா மற்றும் பீர்பாலை பாத்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நானே அதை பாத்துக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.